உலக கேன்சர் தினம் பிப்ரவரி 4ஆம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது. உலகம் முழுவதும் கேன்சர் நோய் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் இந்தியாவின் நோய் பாதிப்பு குறைவு என்ற போதிலும் நோய் தொடர்பான விழிப்புணர்வு மற்றும் குணப்படுத்தும் சதவீதமும் குறைவாக உள்ளது. இந்த நிலையில் திருநெல்வேலியில் நெல்லை கேன்சர் சென்டர் சார்பில் பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட மருத்துவர்கள் இது குறித்து கூறும்போது, ஒரே ஒரு நிமிஷம், நாளைக்கு உலக புற்றுநோய் தினம் பிப்ரவரி 4ஆம் தேதி உலகம் முழுவதும் புற்றுநோய்க்கான விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துறது, புற்றுநோய்க்கான அதுக்கான ஒரு கொள்கை அளவுல நிறைய திட்டங்களை வகுக்கிறது, இதெல்லாம் உலகம் முழுவதும் அதற்கான வலியுறுத்துறதுக்காக இதை நடத்துறாங்க. இந்தியா முழுவதுமே புற்றுநோயினுடைய எண்ணிக்கை படிப்படியா அதிகரிச்சுட்டு தான் வருது, குறையிறதுக்கான ட்ரெண்ட் இல்லை. அதே மாதிரி தமிழ்நாட்டிலையுமே அந்த புற்றுநோய் ஏற்படுறவங்களுடைய சதவீதம் அதிகரிச்சுட்டு தான் வருது. இப்போ இந்தியா முழுவதும் கிட்ட 2022ஆம் ஆண்டு மட்டும் 14.5 லட்சத்துக்கு மேல மக்கள் ஒரு வருடத்திற்கு ஒரு ஆண்டுக்கு புற்றுநோயினால பாதிக்கப்பட்டவங்களை பதிவு செய்திருக்கிறாங்க. இதே தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் 2012ஆம் ஆண்டு தான் முறையா இந்த புற்றுநோய்க்கான ஒரு பதிவேடு தொடங்கினாங்க. தமிழக அரசும் அடையார் புற்றுநோய் மருத்துவமனையும் சேர்ந்து இந்த பதிவேடு தொடங்கினாங்க. ஏன்னா நிறைய நேரங்கள்ல தமிழ்நாட்டுல கேன்சர் நம்பர் 1ல இருக்குது, ரொம்ப அதிகமாகுது அப்படிலாம் சொல்லுவாங்க. அதுக்கு உண்மையான காரணம் துல்லியமா நாம இந்த தமிழகத்துல இந்த டேட்டா எல்லாத்தையும் நம்ம ரெக்கார்ட் பண்றதுதான் அதுக்கு காரணம். ஸோ இதுல பார்த்தோம்னா 2012ஆம் ஆண்டுல நமக்கு 53,022 புற்றுநோயாளிகளை பதிவு செய்திருக்கிறாங்க. இதுவே 2021ஆம் ஆண்டு பாத்தீங்கன்னா 76,968 பேரை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 24,000 பேர் அதிகமா இந்த ஒரு 10 ஆண்டுகளுக்குள்ள அதிகரிச்சிருக்கிறாங்க. இப்ப இந்த அடிப்படையில, அதாவது 2012 இருந்து 2021ஆம் ஆண்டு வரைக்கும் எவ்வளவு இந்த புற்றுநோய் வளர்ந்துட்டு வருதுங்கிறத அடிப்படையில அவங்க அடுத்த 4 ஆண்டுகள்ல இந்த புற்றுநோயினுடைய எண்ணிக்கை எவ்வளவு கூடுங்கிறத ஆய்வு செய்திருக்கிறாங்க. அந்த ஆய்வின்படி, அந்த கணக்கீட்டின்படி 2025ஆம் ஆண்டு, இப்ப 2025ஆம் ஆண்டு 1,97,000 பேருக்கு தமிழகத்துல புற்றுநோய் புதிதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க கணக்கிட்டு இருக்கிறாங்க. இது 2025ஆம் ஆண்டுக்கான டேட்டா இப்பதான் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது வந்த பிறகு இதுதான கரெக்டான நம்பர் தெரியும். ஆனா ரொம்ப வித்தியாசங்கள் இருக்க வாய்ப்பு இல்லை, கொஞ்சம் கூடலாம் கொஞ்சம் குறையலாம். ஆனா இது 2021ஆம் ஆண்டு கொடுத்திருக்கிற அந்த டேட்டா தான் கரெக்டான துல்லியமான டேட்டா. இந்த 2025ஆம் ஆண்டு முந்தைய கணக்கீடுகளை வச்சு அவங்க ஒரு எஸ்டிமேஷன் கொடுத்துருக்குறாங்க. திருநெல்வேலியில் தமிழ்நாட்டில் முதலிடத்துல இருக்குன்னு சொல்ல முடியாது, கிட்டத்தட்ட ஒரு 26, 27வது இடத்துல தான் இருக்குது. ஆனாலும் நம்பர் வைஸ் கூட்டிட்டு வருதா திருநெல்வேலியில அப்படின்னா, ஆமா, நம்ம மக்கள் புற்றுநோயினால பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை மற்ற மாவட்டங்கள் மாதிரி திருநெல்வேலி மாவட்டத்திலையும் கூட்டிட்டு தான் வருது. அதுல 2018ஆம் ஆண்டுல 2,537 பேர் புதுசா கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இதுவே 2019ஆம் ஆண்டுல 2,977 கூடி இருக்குது. ஸோ இது ஆண்டுக்கு ஒவ்வொரு ஆண்டும் அதனுடைய எண்ணிக்கை அதிகமாயிட்டு தான் வருது. அதே முதல் 3 இடத்துல பெண்களுக்கு வரக்கூடிய புற்றுநோய்கள்ல முதல் 3 இடத்துல இருக்கிறது மார்பக புற்றுநோய், கருப்பை வாய் புற்றுநோய், சினைப்பை புற்றுநோய். இப்ப இந்த 3 சேர்ந்தே 30% மேல உள்ள புற்றுநோய்கள் இந்த 3 புற்றுநோயுமே இருக்குது. இதுல நம்பர் 1ல இருக்கிறது மார்பக புற்றுநோய். திருநெல்வேலி மாவட்டத்துல பெண்களுக்கு வரக்கூடிய புற்றுநோயில முதலிடத்துல இருக்கிறது மார்பக புற்றுநோய். 20% பெண்களுக்கு புற்றுநோய் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்ப இது தடுக்க முடியுமா அப்படின்னா, ஏன் இப்படி கூட்டிட்டு வருது, எதனால இது நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே வருது அப்படின்னு பார்த்தோம்னா, 60% புற்றுநோய்கள் வாழ்க்கை முறை சார்ந்ததுன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. குறிப்பும் விழிப்புணர்வோட மட்டும் இல்லாம கொள்கை அளவுல அரசாங்கம் நிறைய செய்ய வேண்டியது இருக்கு. இப்ப கொள்கை அளவுல நிறைய முயற்சிகளை எடுத்து இந்த புகையிலையை கட்டுப்படுத்துறது, மதுவை கட்டுப்படுத்துறது, உணவு பழக்க வழக்கங்களை நெறிப்படுத்துறது, இதெல்லாம் அந்த பாலிசி கொஞ்சம் கரெக்டா இருந்ததுன்னா புற்றுநோய் வரதுக்கான தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இதுல நிறைய இருக்கு. ரெண்டாவது பரிசோதனை முறைகள். இன்னைக்கு புற்றுநோய் நிறைய பரிசோதனை முறைகள் இருக்கு. ஆரம்பத்திலே நிறைய அறிகுறிகள் தெரியும். ஆனா நமக்கு பொதுவா என்ன நினைப்போம்னா, நமக்கு இந்த வியாதி வராது, நம்மளுக்கு நம்ம என்ன பாவம் செய்தோம், அந்த மாதிரி ஒரு மனநிலை தான் இருக்கு. அப்ப அப்படி இருக்கும்போது அறிகுறிகள் தெரிஞ்சாலும் அவங்க டாக்டர்ஸ்ட்ட போய் பாக்குறது இல்ல. ஒருவேளை அவங்களுக்கு சந்தேகம் வந்தாலும் பயப்படுறாங்க, போக மாட்டேங்கிறாங்க. அப்ப அதனால நமக்கு அந்த சரியான நேரத்துல கண்டுபிடிக்க முடியல. அறிகுறிகள் தெரிஞ்சாலும் பரிசோதனை முறைகள் இருந்தாலும் அதை பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப குறைவான பேர் தான் நம்ம தமிழகத்துல பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. தமிழக அரசு நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க, நிறைய ஸ்கிரீனிங் ப்ரோக்ராம்ஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனாலும் முழுமையா எல்லாரும் இன்னைக்கு அதை
செய்திருக்கிறாங்களா அப்படின்னா நமக்கு வந்து கவரேஜ் எவ்வளவு பேர் செய்திருக்கிறாங்கன்னா குறைவான பேர் தான் அதை ஒரு 5% பேர் தான் வந்து அந்த பரிசோதனை முறைகளை வந்து கடைபிடிச்சிருக்கிறாங்க. புற்றுநோயினாலே ஒரு பயம். இப்போ வந்து ஒரு சக்கரை வியாதியும் அதே மாதிரி ஒரு கஷ்டமான வியாதி தான். ஆனா மக்கள் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இப்போ டீ கடையில போய் நீங்க ஒரு டீ குடிக்க போறீங்கன்னா உடனே டீ கடைக்காரர் என்ன கேட்கிறாரு, வித் சுகரா வித்தவுட் சுகரா, ஆஃபா ஃபுல்லா எல்லாம் கேட்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம், உங்களுக்கு சுகர் இருக்கா, பார்டர் லைன்ல இருக்கான்னு கேட்கிறாரு. ஆனா இன்னைக்கு புற்றுநோயை பத்தி நம்ம வார்த்தையை சொல்றதுக்கே இன்னைக்கு பயப்படுறோம். சக்கரை வியாதிக்கும் புற்றுநோய்க்கும் பெரிய வித்தியாசம் இல்லை, எல்லாத்துக்கும் ஒரே கஷ்டம்தான், எல்லாத்துக்கும் இதே மாதிரி நீண்ட நாள் வைத்தியம் பார்க்கணும் எல்லாம். ஆனா கேன்சர்ன்ற வார்த்தையே வந்து இன்னைக்கு ஒரு மிரட்சியை தான் மக்கள் கிடையில கொடுக்குது. ஆனா இதை வந்து ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சு அதை முறையா பரிசோதனை செய்து அதை வந்து நம்ம ஒரு நல்ல வாழ்க்கை முறையை கடைபிடிச்சோம் அப்படின்னா புற்றுநோயை தடுக்கவும் முடியும், புற்றுநோயை ஆரம்பத்துல கண்டுபிடிக்கவும் முடியும், புற்றுநோயை குணப்படுத்தவும் முடியும். இன்னைக்கு குணப்படுத்துறதுக்கான வைத்திய முறைகள் நிறைய வந்துருச்சு, நிறைய ட்ரீட்மெண்ட் மெத்தட்ஸ் வந்துருச்சு. அதனால நல்லாவே வந்து ஆரம்பத்துல கண்டுபிடிச்சோன்னா முறையான வைத்தியங்கள் நம்ம எடுத்தோம்னா நல்லாவே அதை குணப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படின்னு பரிசோதனைக்கு முகாம்களுக்கு நாங்க போய் நடத்தும் போது நீங்க இப்ப வீட்டுல விடல, கணவர் வேண்டான்னு சொல்றாரு அப்படின்றாங்க. முதல்ல கணவர்கள் வந்து இதை புரிஞ்சுக்கணும், இதை தடுக்கிறதுக்காக தான் செய்யறோம் அப்படின்னு. அதனால இதை பத்தி உள்ள விழிப்புணர்வு வந்து இன்னும் நிறைய மக்கள் கிட்ட வந்து போய் சேரணும். இப்ப வந்து நம்ம நாட்டை பொறுத்த மட்டும் பார்க்கும்போது மற்ற நாடுகளை விட, மேலை நாடுகளை விட பார்க்கும்போது நமக்கு நம்பர்ஸ் வந்து குறைவா இருந்தாலும், இப்போ அமெரிக்காலலாம் நிறைய பேருக்கு புற்றுநோய் இருக்கு, நம்ம வந்து குறைவா தான் இருக்கிறோம். பாப்புலேஷன் அதிகமா இருந்தாலும் கேன்சர் குறைவா தான் இருக்குது. ஆனா குணமடைகிற விகிதம் அவங்களுக்கு நிறைய, நமக்கு கம்மி. நம்ம குறைவா தான் இன்னும் குணமடைகிற விகிதத்துல இருக்கிறோம். ஏன் காரணம்னா, முக்கிய காரணம் நம்ம கிட்ட அவங்க வரும்போது அவங்க 4வது ஸ்டேஜ்ல, ஒரு முத்தி போன 3வது ஸ்டேஜ்லயோ 4வது ஸ்டேஜ்ல தான் நம்ம கிட்ட வர்றாங்க. பெரும்பாலும் இந்த தயக்கத்திலையும் பல இடங்கள்லயும் போய் பார்த்துட்டு தானா சரியாயிடும்னு சொல்லிட்டு உட்கார்ந்துருக்கிறது, கை வைத்தியம் பார்க்கறது, எங்கெங்கயோ போய் நேரா ஹாஸ்பிட்டல் ஃபார்மசியில போய் மாத்திரை வாங்கி சாப்பிடுறது, இந்த மாதிரி காலத்தை கடத்திடுறாங்க. ஸோ ஒரு கேன்சர் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு ஆன்காலஜிஸ்ட்டை போய் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு நோயாளி வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாசத்துல இருந்து 12 மாசம் 2 வருஷம் கூட கடத்தினவங்களும் இருக்கிறாங்க. அப்போ நம்ம கிட்ட வரும்போது அவங்க ஆல்ரெடி ஸ்டேஜ் அதிகமா இருக்கிறதுனால நமக்கு வந்து அந்த குணப்படுத்துற விகிதம் குறையதான் செய்யுது. ஆனா இன்னைக்கு ட்ரீட்மெண்ட் முறைகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப அட்வான்ஸ்மெண்ட் வந்துருச்சு. ஆனா குணப்படுத்துற விகிதம் இன்னைக்கு அதிகமாயிட்டே வருது. இப்ப மார்பக புற்றுநோய் எல்லாம் முன்னாடி எல்லாம் வந்து 40%, 50% தான் குணப்படுத்திட்டு இருந்தாங்க. இன்னைக்கு 65%, 70% கூட குணப்படுத்த முடியுது. இல்ல ஓவராலா நம்ம தைரியமா சொல்லலாம் சார். அதாவது நமக்கு வந்து குணம் அடையிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இன்னைக்கு நிறைய ஆயிடுச்சு. ஒவ்வொரு கேன்சருக்கும் வித்தியாசமா நிறைய வைத்தியங்கள் வந்துருச்சு. ஹார்மோன் ரிலேட்டட் தெரப்பி வந்துருச்சு, இம்யூன் தெரப்பி வந்துருச்சு, ஜெனட்டிக் தெரப்பி, நிறைய விதமான ட்ரீட்மெண்ட்ஸ் வந்தாச்சு. அதனால குணமடைகிற சதவீதம் வந்து அதிகமாயிட்டு தான் இருக்கு. ஆனா மக்கள் கிட்ட உள்ள விழிப்புணர்வும் இன்னும் நிறைய ஆச்சுன்னா, சீக்கிரம் வந்தாங்கன்னா குணப்படுத்துற விகிதம் இன்னும் நிறைய கொண்டு வர முடியும். உலக சுகாதார, அதாவது 1 லட்சத்துல வந்து 4 பேருக்கு வந்தா வந்து அது கட்டுப்படுத்தியாச்சு அப்படின்னு அர்த்தம். சோ இது என்ன சொல்றாங்கன்னா 90% வந்து நம்ம தடுப்பூசி போடணும், 70% ஸ்கிரீன் பண்ணணும், 90 பேரை வந்து 90% வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். ஸோ 90, 70, 90 2030க்குள்ள இத்தனை வந்து நம்ம பண்ணா அந்த இன்சிடென்ஸ் வந்து 4 அதாவது ஒரு லட்சத்துல 4 பேருக்கு வந்து அந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் வந்தது அப்படின்னா அது வந்து ஒரு நல்ல நம்பர். இப்போதைக்கு பாத்தீங்கன்னா அது 20க்கும் மேல இருக்கு, சில பகுதியில எல்லாம் பாத்தீங்கன்னா 40க்கும் மேல இருக்கு இந்தியால. சோ 2030க்குள்ள வந்து 1 லட்சத்துல வந்து 4 பேருக்கு அதுக்கும் கீழே புற்றுநோய் வந்தது, கர்ப்பப்பை வாய் புற்றுநோய். இது வந்து வேர்ல்டு வைடா, இப்போ ஆல்ரெடி ஆஸ்திரேலியால வந்து அந்த நம்பர் வந்துடுச்சு. வேர்ல்டு வைட்ல வந்து உலக சுகாதார மையம் என்ன சொல்றாங்கன்னா 4 by 100,000 1 lakh women.